வணக்கம் நண்பர்களே. இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக்கல் காரிடார், அதாவது சிபிஇசி, இதன் மூலமா வர பொருளாதார மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைச்சிட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. இதுக்கான காரணங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனா பாகிஸ்தான் போற நிலைமையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷ் பாகிஸ்தான்ல இருந்து பிரிஞ்சாங்க. அவங்க கூட ஒரு ஸ்டேஜ்ல எக்ஸ்போர்ட்ல அவங்களோட கைகள் ஓங்கி இருந்தது. இலங்கைக்கு அவங்க கடன் உதவி கொடுக்கிற அளவுக்கு ஷேக் ஹசீனா அரசாங்கம் இருக்கும் போது நடந்தது. ஆனா இப்ப பாகிஸ்தான் மிகவும் நெருக்கடியான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்காங்கன்ற ஒரு காரணங்கள்னால இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க முக்கியமான பிளேயர்னு நினைச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்க மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி இன்னைக்கு தெளிவா நம்ம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இப்ப 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு. அதாவது 15ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சு 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள போறாரு. இதுல முதல் நாடா யுஏஇக்கு போறாரு சொல்லப்படுது. இந்த பயணம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பயணம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். யுஏஇ தவிர மீதி இருக்க நாடுகள் நெதர்லாண்ட்ஸ், ஸ்வீடன், நார்வே, இத்தாலி, யூரோப் நாடுகளுக்கு அவரு டிராவல் பண்றாரு. யுஏஇக்கு ஃபர்ஸ்ட் போறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம 2015 இருந்து அவர் ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்து இது யுஏஇக்கு 8வது முறையா அரசு முறை பயணம் மேற்கொள்றாரு பிரதமர் மோடி அவர்கள். இதுல யுஏஇயோட தலைவர், அதாவது ஷேக் முகமது பின் சாயிதை சந்திச்சு இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன முக்கியத்துவம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பா 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்னு ஸ்ட்ராட்டஜிக் போக்கஸ், எதுல அவங்க கவனம் செலுத்துறாங்க இரு தரப்புல. 2வது கீ அக்ரிமெண்ட்ஸ், என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் போட போறாங்க. 3வது பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட், சோ இப்ப நடக்கிற பிரச்சனைகளை வச்சு. அதே மாதிரி 4வது பிராடனிங் பார்ட்னர்ஷிப், நம்மளோட உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க. 5வது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் டைஸ், நீண்ட நாள் உறவுகளை நெருக்கமா வைக்கிறதுக்கான வேலைகள். சோ இந்த 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் போக்கஸ் அப்படின்னும் போது, இப்ப நடக்கிற பிரச்சனைகள், இந்த வெஸ்ட் ஏசியால நடக்கிற பிரச்சனைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய நாடுகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இதன் மூலமா இப்ப இந்தியா அவங்களோட லாங் டேர்ம் சப்ளைக்காகவும் டீப்பனிங் ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுக்காகவும் இப்ப இந்த யுஏஇயோட ஒற்றுமையா செயல்பட போறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த பயணத்துல இது முதல் போக்கஸா இருக்க போகுது. 2வது பாத்தீங்கன்னா கீ அக்ரிமெண்ட்ஸ், அதாவது ஒப்பந்தங்கள், முக்கியமான ஒப்பந்தங்கள் என்ன போட போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இந்த பயணத்து மூலமா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், எம்ஓஇஸ் எந்தெந்த விஷயங்கள் போடுறாங்கன்னா, இந்த பெட்ரோலியம் ரிசர்வ், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வுக்காகவும், அதே மாதிரி எல்பிஜி, இந்த பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜிக்காகவும் இப்ப இந்த லேண்ட்மார்க், அதாவது வரலாறுல முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இந்தியாவும் யுஏஇயும் போட போறாங்கன்னு சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கட்டார்ல இருந்து இப்படி கிராஸ் ஆகி வர ஒரு காரணங்கள் மட்டும் இல்லை. எல்பிஜி நம்ம அதிகமான இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரொடக்ஷன் 20% தான், 80% நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு அறிவிப்பை விட்டாலும், அதாவது இப்போதைக்கு ஓவர் நைட்ல நடக்க போறது இல்லை, அது ஆண்டுகள் எடுத்துக்கும். சோ அதனால யுஏஇ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கும் நம்பகத்தன்மையான ஒரு உறவுகளை யுஏஇ வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்ற ஒரு காரணங்கள்னாலையும் இந்த டீல இந்தியா போட போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. இது 2வது. 3வது பாத்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட். சோ இப்ப நடக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா, ஈரான் கான்ஃபிளிக்ட் கண்டிப்பா ஏதோ இன்னும் ஒரு சில வாரங்கள்லயோ இல்ல மாதங்கள்லயோ இல்ல வருடங்கள்ல கூட முடிகிற மாதிரி தெரியல. அதை போர்காஸ்ட் பண்ணிட்டாங்க இந்தியா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதன் அடிப்படையில இப்ப இந்த யுஏஇ உடனான இந்த பயணம், யுஏஇயோட போட போற ஒப்பந்தங்களா இருக்கட்டும், இந்த மற்ற விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப முக்கியத்துவம், ஸ்டேபிள் பார்ட்னரா, அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கமான பார்ட்னரா யுஏயும் இந்தியாவும் இருக்க போறாங்க. சோ இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டியை ஒட்டு மொத்தமா ஃபைனலைஸ் பண்ண போறாங்க இந்தியா. அதுதான் இந்த ட்ரிப்ல முக்கியமா இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ இது 3வது. 4வது பாத்தீங்கன்னா பிராடனிங் பார்ட்னர்ஷிப், இன்னும் இந்த உறவுகளை பெருசுபடுத்துற வேலைகளை தொடங்குறாங்க. எனர்ஜி செக்டார் மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த எனர்ஜி செக்டாரை தாண்டி இந்த இரு நாட்டு தலைவர்களும் ட்ரேடு, வர்த்தகம்,
தொழில்நுட்பம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறாங்க. இது மட்டும் இல்ல, இந்தியா தரப்புல கூடுதலா 4.5 மில்லியன் இந்தியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க யுஏஇல. சோ அவங்களோட வெல்ஃபேருக்கானவும் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து கொண்டு வரதுக்கான வேலைகள் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. இது 4வது. 5வது பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் டைஸ். இது ஏதோ இப்போதைக்கு இந்த 5 வருட ஒப்பந்தம் இல்ல 4 வருட ஒப்பந்தம், எப்படி இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடாது நம்மளோட உறவுகள். சோ லாங் டேர்மா இந்த உறவுகளை கொண்டு போறதுக்காக யுஏஇயோட பிரசிடென்ட் இந்தியாவுக்கு வந்தார் ஜனவரி மாசம். அப்பவே இதுக்கான வேலைகளை தொடங்கினாங்க. இப்ப பிரதமர் மோடி அவர்கள் அந்த பயணம் மூலமா இன்னும் இத காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை டீப்பனிங் கொண்டு வரதுக்கு, இன்னும் ஆழமா கொண்டு போறதுக்கான வேலைகளை பண்றாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு சில கன்சர்ன்ஸ் இருக்கு. கோல்டு பிரைஸ் பொறுத்தளவு கிட்டத்தட்ட இம்போர்ட் டியூட்டி தூக்கி விட்டனால ஒரு மிகப்பெரிய லெவல்ல கோல்டை வந்து யுஏஇல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியர்கள். சோ இதுக்கு எப்படி லாக் பண்றது அப்படின்ற விஷயங்கள், ஏன்னா ஒப்பந்தங்கள் போட்டாச்சு, அந்த ஒப்பந்தங்களை இப்ப ஆல்டர்னேட் பண்ண முடியாது. இதுக்கான வேலைகளை இந்தியா ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லப்படுது. அதனாலதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை பொறுத்தளவு ஈஸியா ஏதோ எடுத்தங்க ஒத்தன்னு உடனே போட முடியாது. இதுக்கான வேலைகள், பேக்ரவுண்ட் வேலைகள் அதிகமா பண்ண பிறகுதான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சோ இதுக்கும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இப்பதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாகிஸ்தானை பொறுத்தளவு அவங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல மிகப்பெரிய பிளேயரா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல பங்களாதேஷ் பிரிஞ்சாலும் பங்களாதேஷ் எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் எக்கனாமில அவங்களோட பில்லர் அதிகரிச்சது, அவங்களோட கைகள் ஓங்குச்சு, இது எல்லாம் பாகிஸ்தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வர்த்தக ரீதியாகவும் மக்கள் நலனுக்காகவும் எந்த ஒரு மாற்றமும் பெருசா எடுத்துட்டு வரல. ஆனா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கொள்கையிலிருந்து மாறுபடல அப்படின்னாலும், அதுல வந்து கரெக்டா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னாலும், மக்களோட முன்னேற்றம் தான் நாட்டோட முன்னேற்றம். ஒரு வர்த்தகம், ஒரு பொருளாதார முன்னேற்றம் வேணும்னா வர்த்தகத்தை கவனம் செலுத்தணும்னு ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறாங்க. இப்ப இந்தியாவும் அதே மாதிரி இந்திய நிறுவனமும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் நேரடியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை அறிவிச்சிருக்காங்க. $46 மில்லியன் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தை இந்திய நிறுவனமான டிசிஆர்சி குரூப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கண்ட்ரியோட குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரிஸ் வந்து கொண்டு வரணும், ஹெல்த் கேரை வந்து மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் எடுத்துட்டு வரணும்னு தொடர்ந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து மிகப்பெரிய லெவல்ல இந்தியாவோட ஒன்றிணைந்து செயல்பட்டு இருக்காங்க. 46 மில்லியன் மட்டும் பார்க்க கூடாதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் வந்து இந்தியாவோட பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரியோட போட்டாங்க ஆப்கானிஸ்தான். சோ தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்டோட சிறப்பான அம்சத்தை பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது காபூல்ல குறிப்பா 9 பார்டர் கிராசிங்ல வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து இதுக்கான காரணம் என்ன, இந்த நிறுவனம் வந்து இதுக்கான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க. இதன்படி எதெல்லாம் ஒரு கேட்டகரிக்குள்ள வந்ததுன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மூலமா எல்லா நாடுகளுக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது உதவும். சோ வர்த்தக ரீதியா இப்ப ஆப்கானிஸ்தான் தொடக்கமே அதிரடி வேகத்துல தொடங்கியிருக்காங்க. மக்கள் புரிஞ்சு இப்ப தொடங்கியிருக்காங்க. ஆனா ஆப்கானிஸ்தானோட மோதிரம், இந்தியாவோட மோதிரம்னு வர்த்தகத்தை கட் பண்றோம், அதை கட் பண்றோம்னு ஒரு நேச்சுரலான இருக்கிற ஒரு பிசினஸ் லிங்க கூட இன்னைக்கு துண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான். அவங்க இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல நாங்க பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறதுக்காக. ஆனா அது எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குன்றது இப்ப புரிஞ்சுப்பாங்க. இது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, கம்பெனி இன்வால்வ்டு இந்த அக்ரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா டிசிஆர்சி, இது வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் கம்பெனி. இவங்களோட கான்ட்ராக்ட், இப்ப இருக்க கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து கரெக்டா $46 மில்லியன் போட்டிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இவங்க கரெக்டான ஒரு லெபார்டரி எடுத்து வந்து இதுக்கான எல்லா முயற்சிகள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல எப்படி இவங்களோட ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அதிகாரப்பூர்வமா எடுத்துட்டு வர முடியும்ன்ற வேலைகளுக்கான இறங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சோ இது 2. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்கோப். இதோட ஸ்கோப்பை பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா அவங்க லெபார்டரி காம்ப்ளெக்ஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க, எக்யூப் பண்ணி
பில்ட் பண்ணி இதன் மூலமா 9 முக்கியமான பார்டர் போர்ட்ல வந்து டெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லா விதமான விஷயங்களுக்கும் இந்த நிறுவனம் ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க. டெக்ஸ்டைல் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில என்ன ஆப்கானிஸ்தானால கொடுக்க முடியும், எது தேவை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனி இதை செயல்படுத்துவாங்கன்னு சொல்லப்படுது. 4வது பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பொருளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னா ISO சர்டிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வரணும்ன்றதுக்காக ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறவங்களுக்கு, ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் விதமா ஆப்கானிஸ்தான் மக்களை ரெக்ரூட் பண்ணி இந்த நிறுவனம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதை செயல்படுத்துவாங்கன்ற சொல்லப்படுது. சோ இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க. ஒரு வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறதுக்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் இப்ப இந்த அளவுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. ஏன்னா மக்களோட முன்னேற்றம் தான் அரசாங்கத்தோட முன்னேற்றம்ன்றத புரிஞ்சு செயல்பட தொடங்கி இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆபீஸோட பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒப்பந்தம் வந்து அதிகாரப்பூர்வமா இது இந்திய நிறுவனத்தோட போட்டாலும் அதிகாரப்பூர்வமா ஆப்கானிஸ்தானோட டெப்டி பிரைம் மினிஸ்டரும் அதே மாதிரி எக்கனாமிக்கல் அஃபேர்ஸ்ல இருக்கிற முல்லா அப்துல் கானி அப்படின்றவர் தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு. இந்த ஒப்பந்த செரமனி அவர் தலைமையில வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேஜர் ரீசெண்டா போட்ட பெரிய அக்ரிமெண்ட் $100 பில்லியன் அக்ரிமெண்ட் பாராமெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஆப்கானிஸ்தான் நிறுவனமும் இந்திய நிறுவனமும் அது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் நிறுவனமும் போட்டுக்கிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தான் இந்திய முதலீடுகளை அவங்களோட மைனிங்காகவும் அக்ரிகல்ச்சர்லயும் எனர்ஜி செக்டார்லயும் முதலீடுகள் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்களுக்கான வேலைகளை வந்து பண்ணியிருந்தாங்க. சோ இது என்ன பாகிஸ்தானுக்கு பெரிய செட்பேக் அப்படின்ற கேள்விகள் தான் அதிகமா இருக்கும். சோ அந்த செட்பேக்கை பார்க்கும்போது காபூலுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கமான தொடர்பு, ஒரு நாட்டுடனான தொடர்புகள் வர்த்தகத்திலிருந்து தான் முக்கியமா ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியா தான் டிஃபென்ஸ் வரைக்கும் போகும். இந்த தொடர்பு பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்கா இருக்க போது. அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் இந்த தாலிபான்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ ஆப்கானிஸ்தான்ல, அதை விட தாலிபான்கள் வந்த பிறகு 2 மடங்கா அதிகரிக்கும் அப்படின்றது இது காட்டுது. இது மட்டும் இல்ல, 2வது பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல டிபெண்டன்ஸ், அதாவது பாகிஸ்தானோட டிபெண்டன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இது தேவைப்படாது. இந்தியாவே அமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நீ வந்து என்னதான் தடைகள் போட்டாலும் பாகிஸ்தான்ல இருக்க விவசாயிகளுக்கு தான் பாதிப்பு. ஆப்கானிஸ்தான்ல கொடுக்க முடியாம நாளைக்கு இந்திய விவசாயிகளுக்கு அவங்க ஆப்கானிஸ்தான் கொடுக்க போறாங்க, ஆப்கானிஸ்தான் வந்து பொருட்கள் இந்தியா வாங்க போறாங்க. சோ இது இன்னும் சபகர் போர்ட் வந்து இப்போ ஒருவேளை அமெரிக்காவோட நெகோசியேஷன் முடிஞ்சு அதை திருப்பியும் வெய்வரை ரெனியூ பண்ணாங்கன்னா இன்னும் நமக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும். இது 2. 3வது பாத்தீங்கன்னா ரைசிங் டென்ஷன். இப்ப நடக்கிற பிரச்சனைகள் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கு. இந்தியாவோட இன்வால்வ்மெண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் இருக்கிறதுனால நாளைக்கு இங்க அடிச்ச அங்க அதிர்வலைகள் இருக்கும்ன்ற மாதிரி இந்தியா செயல்படுத்த முடியும். சோ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ரிலேஷன்ல ஏற்பட்டிருக்க இந்த சிவியர் டேமேஜை இந்தியா அழகா பயன்படுத்திருக்காங்க. சோ இது 3. 4வது பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட நிலைப்பாடு. அவங்களோட நிலைப்பாடு பாத்தீங்கன்னா தாலிபான்கள் அபிஷியல்ஸே வெளிப்படையா ஃபாரின் பாலிசி, இந்த பாகிஸ்தான் டிக்டேட் பண்ற ஃபாரின் பாலிசி அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க. ஓகேங்களா? வர்த்தக ரீதியாகவும் இந்த ட்ரேடை வந்து இந்தியாவோட பூஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம் இனி இந்தியாவை சார்ந்துதான் இருக்க போகுதுன்றத முடிவு எடுத்திருக்காங்க. இது 4வது. 5வது பாத்தீங்கன்னா இந்திய முதலீட்டாளர்களுக்கு 5 வருடங்களுக்கு டாக்ஸ் எக்ஸப்ஷனும் அதே மாதிரி ஃப்ரீ லேண்டும் தர்றதுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது எல்லாமே ஒரு விதமான இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். சோ இத ஒருவேளை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் போனாலும் சரி, ஃபியூச்சர்ல நம்ம எடுத்துக்கலாம். அமெரிக்காவுக்கு பிடிக்கலப்பா, திடீர்னு திருப்பி ஏதாவது ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க போனாலும் இதை இந்தியா அழகா புதுசா வர ஒருவேளை டெமோக்ராட்டிக்கா தேர்ந்தெடுக்கவும் கூட ஆப்கானிஸ்தான் மக்களை மாத்த முடியாது, ஆட்சியை மாத்தலாம், மக்களோட மனநிலையை மாத்த முடியாது. சோ இதுதான் இன்னைக்கு நடக்கிற நிலைமை.
பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது தெளிவாயிருக்கு. சோ இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச தகவல். கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதை தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ இல்ல நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம், இல்லை டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.